ஸோ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, தினமலரில் ஆஃப்ரோடு செலிபிரிட்டிஸ் போஸ்டர் இருக்கும், அதை பார்த்து ஜர்க் ஆஃப் பண்ணுவோம். அதை பார்த்து ஒரு 20 நாளைக்கு ஜர்க் ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு போர் அடிச்சு போயிடும். என்னப்பா ரொம்ப போர் அடிச்சு பார்த்தது, ரொம்ப சலிச்சு போச்சு, வேறு ஏதாவது இதோட எதனா ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட் எதனா இருக்குதா, பெஸ்ட்டான விஷயம் எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் அடுத்த லெவலுக்கு ஜம்ப் ஆகும். அடுத்த லெவலுக்கு எங்கே போய் ஜம்ப் ஆகும் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சென்டர். கம்ப்யூட்டர் சென்டரில் உட்காந்து மூளை சைட்டை பிடிச்சி 10 ரூபா கொடுத்து அங்கே போய் பான் வீடியோஸ் பார்ப்போம். ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 20 நாளைக்கு நல்லா எக்ஸைட்டடாக ரொம்ப ஜாலியாக ஊன்னு இருக்கும். பட் அந்த 20 நாள் கழிச்சு என்னப்பா இதுவும் போர் அடிச்சு போச்சு, ஒரு சலிச்சு போச்சு பார்த்து இதோட எதனா ஒரு பெஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவல் அடுத்ததுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் அடுத்தது எங்கே ஜம்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா ஃபோன் அப்போது ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த ஃபோனில் நான் மேக்ஸ் படிக்க போகிறேன், இதை படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அவங்ககிட்ட வாங்கி அதில் நம்ம வீடியோஸ் பார்ப்போம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 20 நாள் கழிச்சு என்னப்பா இதே தானே சலிச்சு போச்சு, அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்கும் நம்ம பிரெயினை. ஸோ அடுத்த லெவல் நம்ம எங்கே போய் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தென் நம்ம நமக்குன்னு ஒரு ஃபோன் வாங்குவோம். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வித்தியாசமான கண்டென்ட்லாம் பார்ப்போம். என்ன கண்டென்ட்னு உங்களுக்கே தெரியும். பட் நான் 3 சம் 4 சம் 10 சம் கேங் பேங், ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடான எக்ஸ்ட்ரீமான கண்டென்ட் நம்ம ரொம்ப பார்க்க ஆரம்பிப்போம். அங்கேயும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எத்தனை நாளைக்கு? 20 நாளைக்கு கிடைக்கும். அப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, என்னப்பா இதோட ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட் இல்லையா, சலிச்சு போச்சு அடுத்தது சொல்லி நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இந்தமாரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு உங்கள் பிரெயின் போக ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், தென் யுவர் லைஃப் வில் பி ஃபக்ட். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த அளவுக்கு உங்கள் பிரெயின் போச்சுனாலும் வைங்களேன், உங்கள் பிரெயின் இந்நேரம் ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட் ஆயிருக்கும். அதாவது டீசென்டைஸ்ட், என் வாயில் நுழைய மாட்டேங்குது, டீசென்சிடைஸ்ட். ஸோ அந்தமாரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் லைஃப்பில் நடக்கிற எந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே தராது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன், ஒரு சும்மா ஒரு வாக் பண்ணுறதோ, இல்லை புக்கு படிக்கிறதோ, இல்லை பார்க்கில் நடந்து போகிறதோ, இல்லை ஒர்க் பண்ணுறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதோ, ஸோ இந்தமாரி ஒரு நார்மலான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி நார்மலான விஷயமே உங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட் ஆகிடுச்சு. அதாவது உங்கள் பிரெயினுக்கு இப்போ சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷன், எக்ஸைட்மெண்ட் எது தரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த பானை நீங்கள் பார்க்கும்போது தான் உங்கள் பிரெயினுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் கிடைக்குமே தவிர இந்த விஷயத்துலாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம என்னென்ன ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அன்வொர்த்தியாக ஃபீல் பண்ணுவோம், ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம், தனியாகவே இருக்கணும்னு ஆசைப்படுவோம், எந்த விஷயமும் பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது, எந்த ஒரு வேலை செய்கிறதும் பிடிக்காது, எதுவுமே அதாவது லைஃபே பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டியோட டெய்லியுமே டிப்ரெஸ்டாகவும் ஆங்ஸைட்டியோடய இருக்கும். ஏன்னு அகெயின் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு நார்மல் விஷயங்கள் எதுலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வி ஃபீல் ஹோப்லெஸ்னஸ், அன்வொர்த்தி, டிப்ரெஸ், ஆங்ஸைட்டி, இன்னும் வேறு எதனா வார்த்தை இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். ஸோ அந்தமாரி நம்ம ஃபீல் ஆகிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் இந்தமாரி நம்ம இருந்துச்சுன்னு வைங்களேன், வி கான் அச்சீவ் அவர் கோல். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கோலையோ இல்லை ஒரு ட்ரீமையோ ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணுன்னு வைங்களேன், அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே போரிங்காக இருக்கும். ஸோ இந்தமாரி ஒரு ஸ்டிமுலேட்டான ஒரு பிரெயினை வச்சுட்டு உங்களால் அந்த ஒர்க்கை செய்யவே முடியாது. உங்களால் அந்த ஒரு போரிங் ஒர்க்கை உங்களால் அந்த செய்யவே முடியாது இந்தமாரி ஒரு ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட் பிரெயினை வச்சுட்டு. ஸோ இந்தமாரி ஒர்க்கை செய்யணும்னா அதுக்கு உங்கள் பிரெயின் நார்மலாக இருக்கணும். அதாவது எந்த ஒரு ஸ்டிமுலேஷனும் இல்லாமல் நார்மலாக இருக்கணும். அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரெயின் எப்படி இருந்துச்சு, வித்தவுட் ஃபோன், வித்தவுட் சுகர் ஃபுட்ஸ், வித்தவுட் பானு, வித்தவுட் ரீல்ஸு, நம்ம பிரெயின் இப்போ எப்படி நார்மல் விஷயத்தில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சதோ, ஸோ அந்தமாரி நம்ம பிரெயின் எப்போ மாற்றுறோமோ அப்போ தான் நம்மளால் இந்தமாரி போரிங் ஒர்க்கை நம்மளால் செய்ய முடியும். அப்படி உங்கள் பிரெயினை நீங்கள் மாற்றலைன்னா தென் தெர் இஸ் நோ சான்ஸ். ஏன் அது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நானும் இதே எக்ஸ்ட்ரீமில் தான் இருந்தேன். ஸோ நான் அப்போ என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்திருப்பேன், அரை மணி நேரம் ஃபோனை பார்ப்பேன், மறுபடியும் டிஃபன் சாப்பிடுவேன், சுகர் ஃபுட் சாப்பிடுவேன், மறுபடியும் பான் பார்த்து பார்த்துருவேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ரொட்டீனாக போயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. எந்த ஒரு விஷயமும் செய்கிறதுக்கும் மோட்டிவேஷனே இருக்காது. அப்படி மோட்டிவேஷன் இருந்தாலும் அந்த செய்கிற வேலையும் பிடிக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி பிரெயின் ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட் ஆகிடுச்சு. அதாவது இந்த அளவுக்கு போனதுக்கப்புறம் வி டோன்ட் ஃபீல் எனி திங்.
ஸோ இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு வைங்களேன், நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கேடிவியில் ஒரு படம் ஓடிச்சுன்னு வைங்களேன், வித் அட்வர்டைஸ்மெண்ட்டோட நம்ம 3 மணி நேரம் ஒரே இடத்துல வந்து உட்காந்து பார்ப்போம். பட் இப்போது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் உங்களால் ஒரு ஷோ உட்காந்து உங்களால் முழுசாக பார்க்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பார்க்க முடியாது. அப்படியே ஒரு ஷோவை நீங்கள் பார்த்தாலும் வைங்களேன், அந்த ஷோவை ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி அந்த ஷோ ஓடினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணினே இருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷோ உட்காந்து உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த ஷோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எக்ஸைட்மெண்ட்டை தரலை. ஏன்னா உங்கள் பிரெயின் அந்த 30 செகண்ட் இன்ஸ்டாகிராம் ஹைப்பர் ரேட்டட் வீடியோஸுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு மட்டும்தான் உங்கள் பிரெயின் ரியாக்ட் பண்ணுது. அதுக்கு தான் உங்கள் பிரெயின் சந்தோஷமே தவிர இந்தமாரி நார்மலான விஷயத்துக்கு உங்கள் பிரெயின் சந்தோஷம் தராது. ஸோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ அதேமாதிரி தான் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐ டோன்ட் ஃபீல் எனிதிங் டூயிங். ஸோ அப்போ நான் பண்ண ஒரு உருப்படியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டு லேர்ன் அபவுட் டோபமைன். சரி தோவேருதா டோபமைன்னா என்ன தெரியுது? ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அன்வொர்த்தி ஃபீலிங்கு, ஐசோலேட்டு, ஹோப்லெஸ்னஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸாக நடக்கும். நமக்கு தெரியாது. அதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து டோபமைனா அப்படின்னு நமக்கு தெரியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸாக நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி, டு ரீசெட் மை பிரெயின் டு நோ அபவுட் டோபமைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோபமைன்னா அடையிறா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டோபமைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டோபமைன் டீடாக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டோபமைனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் அதை தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை லைஃப் சேஞ்ச் இமிடியேட்லி. ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சேஞ்ச் ஆச்சு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒன்ஸ் நான் டோபமைன் டீடாக்ஸ் டோபமைன்னா என்ன தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஐ க்ரோட் மை இன்ஸ்டாகிராம் சேனல். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜை நான் டெவலப் பண்ணேன், இன்ட்ரெஸ்ட் எடுத்து. அதே சேம் இயரில் தான் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் என்னோட டிபார்ட்மெண்ட்லேயே 3rd வந்தேன். அதே சேம் இயரில் தான் நான் பேஸ்கெட்பாலையும் வின் பண்ணி கப்பும் ஜெயித்தேன். ஸோ அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் யார் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோபமைன் அண்ட் டோபமைன் டீடாக்ஸ். ஸோ அதை தான் இப்போ நானும் உங்ககிட்ட சொல்லி தரப்போகிறேன். ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு வைங்களேன், there's no point. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கோல் அச்சீவ் பண்ணால் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் நிறைய பேர் இதுமாதிரி சொல்லினே இருப்பாங்களே தவிர அவங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க பிரெயினை பார்த்தீங்கன்னா they have hyper stimulated brain. அதாவது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னு வைங்களேன், இப்போது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் அப்படி இருக்கும். நான் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் நான் ரியாலிட்டியை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவே உங்களால் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் உட்காந்து உங்களால் பார்க்க முடியலன்னு வைங்களேன், தென் உங்களால் எப்படி உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? there's no possible way. ஏன்னா இந்த சின்ன விஷயம் 40 நிமிஷம் உங்களால் உட்காந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீடியோவை பார்க்க முடியலனா then how you achieve your dreams? So there is no point. ஸோ அதான் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டோபமைனை என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் டோபமைன் டீடாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டோபமைனை எப்படி டீடாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டோபமைனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோபமைன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ டோபமைன்னா ஒரே வார்த்தையில் நம்ம அடக்கணும்னா அதை நான் எப்படி சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, டோபமைன் இஸ் ஈக்குவல் டு மோட்டிவேஷன். அவ்வளோதான், சிம்பிள். இப்போது உங்களுக்கு டோபமைன் லோவாக இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு மோட்டிவேஷன் லெவலும் லோவாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். டோபமைன் லோவாக இருந்துச்சா மோட்டிவேஷனும் லோவாக இருக்கும். சப்போஸ் டோபமைன் ஹையாக இருந்துச்சுன்னா, அதாவது உங்களோட பேஸ்லைன் டோபமைன் ஹையாக இருந்துச்சுன்னா உங்களோட மோட்டிவேஷனும் ஹையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது சப்போஸ் நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்கீங்க, நாளைக்கு காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மூடே இல்லை. அதாவது காலையில் எழுந்துக்கணுன்ற மூடும் இல்லை. எழுந்தோடனே காலையில் எழுந்தோடனே ஃபோனை பார்க்குறீங்க, அப்புறம் சுகர் ஃபுட் சாப்பிட்றீங்க, அப்புறம் பான் பார்க்குறீங்க. அதாவது உங்கள் கோல்ஸ் நோக்கி ஓடணும் ஒரு ஐடியாவே இல்லை, சோம்பேறியாக இருக்குன்னு வைங்களேன், தென் டெஃபினெட்லி யூ ஹாவ் அ லோ டோபமைன். சப்போஸ் இந்த ஹை டோபமைனில் இருக்கிறவங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அவங்க கோல்ஸ் நோக்கி ஓடினே இருப்பாங்க. அதாவது எப்போதுமே ஹைலி மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. மதன் ஒரே பார்த்தீங்கன்னா வைங்களேன், டெய்லி வீடியோ போடுவார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் இவ்வளோ வருஷமாக படம் நடிச்சுக்கிறாரு, அரசியல் வேறு குதிக்க போகிறாரு. அதேமாரி தல அஜித் வண்டியில் நிறைய ஆக்சிடென்ட் பண்ணுறாரு. ஸோ தே ஆல் ஹேவ் ஹை லெவல் பேஸ்லைன் டோபமைன். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பேஸ்லைன் டோபமைன் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தேர் ஹைலி மோட்டிவேட்டட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு லோ லெவல் டோபமைன் இருக்குது. ஸோ லோ லெவல்லேருந்து நம்ம எப்படி ஹை லெவலில் போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டோபமைன்னா என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ
எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? டோபமைன் இஸ் ஈக்குவல் டு மோட்டிவேஷன். ஸோ எல்லோரும் டோபமைன்னா என்ன நினச்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோபமைன்னா ஒரு ப்ளஷர் கெமிக்கல். அதாவது நம்ம ஏதாவது ஒரு ரிவார்டு நமக்கு கிடைச்சதுன்னா உடனே டோபமைன் இன்க்ரீஸ் ஆகும், டோபமைன் ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. பட் டோபமைன்னா என்ன நான் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக புரிய வைக்கிறேன். சிம்பிளாக புரிய வைக்கலாலும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ டோபமைன்னா பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோபமைன் இஸ் த திங் தட் மோட்டிவேட்ஸ் அஸ். அதாவது டோபமைன் ஒரு ரிவார்டு இருக்குன்னா அந்த ரிவார்டை நோக்கி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது தான் டோபமைன். அந்த ரிவார்டு டோபமைன் கிடையாது, அந்த ரிவார்டு நோக்கி நம்மளை ஓட வைக்குது பார்த்தீங்களா, அதான் டோபமைன். ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு ரிசர்ச்சே பண்ணாங்க. அதாவது இந்த மார்க்கரை செருப்பால் அடிக்க போகிறோம், எழுதவும் மாட்டேங்குது. ஸோ மொத்தம் 2 எலி இருந்துச்சு, 2 எலி வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. இதுதான் எலின்னு வச்சுக்கோங்க, எனக்கு எலிலாம் வரைய தெரியாது. ஒரு எலி, இது 2வது எலி. முடி வேறு. இந்த ஃபஸ்ட் எலி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் எலி அது பிரெயினில் இருக்கிற டோபமைனை எடுத்துட்டாங்க. அதாவது நோ டோபமைன். இந்த ஃபஸ்ட் எலிக்கு டோபமைனே இல்லை. பட் இந்த எலிக்கு டோபமைன்லாம் எடுக்கல. இட் ஹேஸ் அ நேச்சுரல் டோபமைன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் எலி டோபமைனே இல்லாத எலிக்கு பார்த்தீங்கன்னா தே கேவ் எ சீஸ். அதாவது டாம் அண்ட் ஜெர்ரியில் சீஸ் தருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்தமாரி இந்த ஃபஸ்ட் எலிக்கு சீஸ் தந்தாங்க. அந்த சீஸையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த எலிக்கு தான் டோபமைனே இல்லையே, ஆனாலும் அந்த சீஸை பார்த்தீங்கன்னா ப்ளஷரோட என்ஜாய் பண்ணி அந்த சீஸை சாப்பிட்டுச்சு. அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த 2வது நேச்சுரல் டோபமைன் இருக்கிற இந்த எலியும் பார்த்தீங்கன்னா அதுவும் சீஸை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுச்சு. ஸோ இப்போ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த டோபமைனே இல்லாத எலி சீஸை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுச்சுன்னா அப்போ டோபமைன் ப்ளஷருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஹார்ன் ஒருத்தன் அடிக்கிறான், ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டோபமைன் இல்லாத எலியும் அந்த சீஸை ப்ளஷராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுச்சு, டோபமைன் இருந்த எலியும் அந்த ப்ளஷரை ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுச்சு. பட் எங்கே டிஃப்ரென்ஸ் தெரிய வருது பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிட்ட எலி, அந்த சீஸை சாப்பிட்ட எலி அதுக்கப்புறம் அந்த சீஸை மறுபடியும் தேடி போகவே இல்லை. பட் நேச்சுரலாக டோபமைன் இருக்கிற எலி மறுபடியும் அந்த சீஸை தேடி எழுந்து போச்சு. இதுலேயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அதாவது ரிவார்டு முக்கியம் இல்லை, அதாவது அந்த ரிவார்டை நோக்கி நம்மளை ஓட வைக்கிறது பார்த்தீங்களா, இதுதான் டோபமைன் வேலை. அதாவது அதை நம்மளை மோட்டிவேட் பண்ணும், அந்த ரிவார்டை நோக்கி நம்மளை ஓட வைக்குது. இந்த எலி டோபமைன் இருக்கிறதுனால அந்த ரிவார்டை தேடி ஓடிச்சு. பட் இதுக்கு டோபமைன் இல்லாதனால இந்த எலி இந்த எலி அந்த ரிவார்டை தேடி ஓடவே இல்லை. இன்னும் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வைங்களேன். ஒரு 5 ரூபா கிட்கட் இருக்குது, ஒரு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 5 ரூபா கிட்கட் இருக்குது. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் படுத்துன்னு டிவி பார்த்துன்னு இருக்கீங்க. ஆனால் 2வது ஃப்ளோரில் 5 ரூபா கிட்கட் இருக்குதுன்னு உங்கள் காதுக்கு வருது, அந்த நியூஸ் தெரிய வருது. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெட்டில் எழுந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு கதவை திறந்து படிக்கட்டில் ஏறினதுக்கப்புறம் கதவை திறந்து அந்த 5 ரூபா கிட்கட் எடுத்து சாப்பிடுவீங்க. ஸோ இப்போ எந்த விஷயம் உங்களை பெட்லேருந்து எழுந்து அந்த கிட்கட் எடுக்க வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா டோபமைன் தான் உங்களை பெட்லேருந்து எழுந்திருக்க வச்சு, படிக்கட்டில் ஓட வச்சு, செகண்ட் ஃப்ளோர் கதவை திறக்க வச்சு அந்த ரிவார்டு எடுக்க வச்சுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது உங்களை மோட்டிவேட் பண்ணுது. டோபமைன்றது ஜஸ்ட் உங்களை மோட்டிவேட் பண்ணுற விஷயம், அவ்வளோதான். ஸோ இதோட என்னோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் கூட இன்ஸ்டாகிராமில் 100K அடிக்கணும் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு கோலாக ஒரு எய்மாக வச்சு சுற்றின்னு இருந்தேன். பட் அந்த 100K அடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஹைலி மோட்டிவேட்டட். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மோட்டிவேட்டடாக அப்படியே வாஸ் லைக் போகணும், ஏந்திருக்கணும், வீடியோ போகணும், ஷூட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி மோட்டிவேட்டட். பட் ஒன்ஸ் அந்த 100K நான் கோல் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் லைக் ஒரு மாதிரி எம்டியாக ஃபீல் ஆச்சு. என்ன இப்போ அதை 100K வச்சாச்சு, 100K அடித்தாச்சு, அப்புறம் என்ன. ஸோ இதை நீங்களே பார்த்தீங்கன்னா இதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ரொம்ப வருஷம் கோல் வச்சுருப்பீங்க, ஒரு காலேஜையோ இல்லை ஒரு கெரியர்லையோ இல்லை 5 வருஷம் MBBSயோ படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் ஒன்ஸ் அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எம்டியாக ஃபீல் ஆகும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஒரு எம்டியாக ஃபீல் ஆகும். அந்த கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் யூ ஃபீல் மோட்டிவேட்டட். ஒன்ஸ் நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டோபமைன் அப்படியே கொஞ்சம் டிப்ளீட் ஆகிடும். ஸோ டோபமைன் இப்படி தான், டோபமைன் மேலே போகுதுன்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் டோபமைன் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் டோபமைன் மேலே போகும், கோலை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் டோபமைன் அப்படியே கீழே வந்துடும். ஸோ திஸ் இஸ் பேசிஸ் ஆஃப் டோபமைன்.
ஒரே வார்த்தை ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, டோபமைன்றது நம்மளை ஒரு விஷயத்துக்கு மோட்டிவேட் பண்ண வைக்கிறது. ஒன்ஸ் நான் அந்த கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் டோபமைன் ஆட்டோமேட்டிக்காக டிப்ளீட் ஆகிடும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம டோபமைனுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக உள்ளே இறங்கி அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அதில் மொதல் விஷயம் பெயின். அதில் 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். முதல்ல ஜிம்மு, அப்புறம் பான். ஸோ இப்போ நீங்கள் 2 மணி நேரம் ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் யாராவது செஸ்ட் ஒர்க் அவுட் போடுவாங்க. சரி, ஓகே. ஒரு 2 மணி நேரம் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஃபீல் கிரேட். ஒரு எனார்மஸ் ப்ளஷர் வரும். அதாவது ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் யூ ஃபீல் ப்ளஷர். அதேமாரி தான் பார்த்தீங்கன்னா பான் பார்த்ததுக்கப்புறமும் யூ ஃபீல் ப்ளஷர். பட் எங்கே விஷயம் தப்பாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா பெயின் தான் இது ரெண்டுத்தையும் மாற்றுது. அந்த 2 மணி நேரம் நீங்கள் ஒர்க் அவுட் போடும்போது பார்த்தீங்கன்னா யூ ஃபீல் பெயின். அதாவது ஒரு பெயின் இருக்கும் அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஸோ அவ்வளோ பெயின் முடிச்சதுக்கப்புறம் வர ப்ளஷர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி ஏ குட் டோபமைன் ரிலீஸ் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அடங்க. ஸோ நம்ம ஜிம்மு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட டோபமைன் ரிலீஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சஸ்டெயின்டாக மேலே ஏறி அப்படி கிராஜுவலாக அப்படி கீழே இறங்கும். இப்படி தான் நம்மளோட டோபமைன் பார்க்க அப்படி இருக்கும். பட் இதுவே பான் பார்க்கும்போது நம்ம கிராஃப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டோபமைன் லெவல் எப்படி இறங்கும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அப்படியே மேலே போய் சர்க்கிளுக்கே இறங்கும். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது, இது பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. ஏன்னா அந்த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் பெயின். ஏன்னா இந்த ப்ளஷரை நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி வி ஃபெல்ட் சம் கைண்ட் ஆஃப் பெயின். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெயினே இல்லை. ஏன்னா இதில் பார்க்குறது பான் பார்க்கல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பெயினுமே இருக்காது. ஜஸ்ட்டு பெட்டில் உட்காந்து பார்த்து அடிக்க போகிறோம். அதில் எந்த ஒரு பெயினுமே இல்லை. ஸோ பெயினே இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டோபமைன் ஜஸ்ட் கிராஷ் அப்படியே மேலே இப்படி போயிட்டு மேலே சறுக்குன்னு இப்படி கீழே இறங்கும். ஸோ இப்போ நீ இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பெயினே இல்லாமல் ஒரு ப்ளஷர் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி டேஞ்சரஸ். எல்லா ரீல்ஸும் பாருங்கள். நீங்கள் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெயினுமே இன்வால்வ் இல்லை. பட் ஈவன் தோ நீங்கள் அதில் ப்ளஷர் அனுபவிக்கிறீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி டேஞ்சரஸ். அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா சுகர் ஃபுட்ஸும். அதை சுகர் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால நீங்கள் எந்த ஒரு பெயினுமே அனுபவிக்கல. பட் யூ ஃபீல் த ப்ரெஷர். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி டேஞ்சரஸ். ஏன்னா நம்மளோட டோபமைன் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே ஸ்பைக் பண்ணும். ரீல்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மேலே கீழே இந்தமாரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பைக் பண்ணினே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப நல்லதே கிடையாது. ஏன் நல்லதே கிடையாது நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரீல்ஸ் பார்ப்பீங்க, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ரீல்ஸ் பார்ப்பீங்க, அது என்ஜாயபிளாக இருக்கும். பட் அது பத்தாது. அடுத்த நாளைக்கு 5 மணி நேரம் ரீல்ஸ் பார்ப்பீங்க, அப்படி பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகினே போயின்னு இருக்கும். பட் என்றைக்குமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. இன்னும் கொஞ்சம் மேலே போயினே இருப்பீங்க. பட் யூ நெவர் அச்சீவ் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். ஸோ இந்தமாரி நீங்கள் ரீல்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் டீசன்டைசேஷன் ஆகிடும். அதாவது டீசன்டைசேஷன் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. டீசன்டைசேஷன் ஆகிடும். அதாவது நம்ம பிரெயினுக்கு இனிமேட்டு அந்த ஜிம்மு, படிக்கிறது, வேறு என்ன ஒர்க்கு, இந்தமாரி ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி விஷயம்லாம் நம்ம பிரெயினுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம பிரெயின் ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட் ஆகிடுச்சுன்னு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பார்த்து என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக டீசன்டைசேஷன் ஆகிடுச்சு. அதாவது நம்ம பிரெயினுக்கு இந்தமாரி நார்மல் ஆக்டிவிட்டீஸில் தெர் இஸ் நோ மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்தமாரி விஷயங்களை பண்ணுறதுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. எதில் இருந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குன்னா, எதுலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குனாலும் நீங்கள் ரீல்ஸ் 5 மணி நேரம் 7 மணி நேரம் பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ இனிமேட்டு 10 மணி நேரம் 11 நேரம் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலே கிடைக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி டீசன்டைசேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்தமாரி டீசன்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தெர் வில் பி so much ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ். உங்களுக்கு வாழ்றது பிடிக்காது, எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. யூ ஃபீல் ஆங்ஸைட்டி. எனக்கு வாழ்கிறதே ஒரு ஆங்ஸைட்டி தான். ஏன்னா நான் இந்தமாரி 2 வருஷம் ஒரு டீசன்டைசேஷனாக ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் காலைல எழுந்திருப்பேன், ஜஸ்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன், பான் பார்ப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன். எனக்கு நடக்கிறது பிடிக்காது, ஓடுறது பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சிட் ஆர் லை டவுன், ஐ ஜஸ்ட் வாட்ச் பான். அந்தமாரி தான் இப்போ நீங்களும் நிலைமையில் இருப்பீங்க. ஸோ இந்தமாரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது யூ கான் அச்சீவ் எனிதிங், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ இதிலேருந்து வெளியே வரதுக்கு ஒரே வழி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
டோப்பமைன் டீடாக்ஸ். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வழி. இதை நீங்கள் பண்ணியே ஆகணும். அதை எப்படி பண்ணணுன்றதை அடுத்த சாப்டரில் நான் சொல்கிறேன். டோப்பமைன் டீடாக்ஸ் எப்படி நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்கலான்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரியும். ஸோ இப்போது ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு பார்த்திங்கன்னா புளி சாதமே சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கு எது ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட், ஐஸ்கிரீமு, பிஸ்கெட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்டட் ஆகிறான். அவனுக்கு புளி சாதமே பிடிக்காது. அவனை நீங்கள் 7 நாள் பட்டினி போட்டு 7 நாள் சொல்கிறேன் 7 நாள் அவனை நீங்கள் பட்டினி போட்டு அந்த 8ஆவது நாள் அவனுக்கு அந்த புளி சாதத்தை நீங்கள் தந்து பாருங்களேன். அந்த புளி சாதத்தை விரும்பி ரசித்து சாடுவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வயிறு அந்தளவுக்கு காஞ்சி போய் கிடக்குது. ஸோ அதேமாதிரி தான் இந்த டோப்பமைன் டீடாக்ஸ்லையும் நம்மள பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம டோப்பமைனை டீசென்சிடைசேஷன் பண்ணிச்சு வாயிலே நுழைய மாட்டேங்குது. Desensitization எதுன்னு பண்ணிச்சுன்னு ஒரு லிஸ்ட்டை போடணும். உங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டு எதுன்னு போடுங்க. ஸோ பேசிக்காக எல்லாருக்கும் ஒரு லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸு, பானு, டிவி ஷோஸு, அப்புறம் சிகரெட்டு, அப்புறம் ட்ரிங்க்ஸு, அப்புறம் எக்ஸட்ரா. எக்ஸாமில் தெரியலனா எக்ஸட்ரா இப்படி போட்டு முழு புள்ளி வச்சிடணும். ஸோ இதுதான் பேசிக்கான அந்த விஷயம் நம்மளை டீசென்டிவைஸ் பண்ணுறது. அதாவது அந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் பிஸ்கெட் அடிக்டட் மாரி நம்ம இதெல்லாம் அடிக்டட். ஸோ அந்த பையனை எப்படி நம்ம 7 நாள் பட்டினி போட வச்சோமோ அதேமாரி 7 நாள் நம்ம இதெல்லாம் இல்லாமல் இருக்க போகிறோம். சிம்பிள், இவ்வளோ தான். இதை பண்ணால் மட்டும் போதும். ஸோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரோட்டோகால் சொன்னால் ஒரு நல்லாயிருக்கும். ஸோ நான் இது எப்படி ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஸோ நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா ஐ ஜஸ்ட் ஃபாலோட் திஸ் ஃபார் 1 day. அதாவது ஒரே நாள் தான். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்டிங்கும் இருந்தேன். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா நான் காலைல எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடல, ஃபோனும் தொடவும் இல்லை. ஜஸ்ட்டு வெளியே போய் நடப்பேன், ரூம்குள்ளே உட்காருவேன், வெளியே போய் நடப்பேன், ரூம்குள்ளே உட்காருவேன். இதை மட்டும்தான் பண்ணேன். பட் அடுத்த ஒரு 6 நாளும் பார்த்தீங்கன்னா அடுத்த 6 நாளும் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே பண்ணல. ஒரே விஷயம் தான் பண்ணேன், ஜஸ்ட்டு ஃபோனை யூஸ் பண்ணேன். அதுவும் ஃபோன்லையும் யூடியூப் மட்டும்தான் பார்த்தனே தவிர, யூடியூப்பில் லாங் வீடியோஸ் தான் பார்த்தனே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எனக்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் டோப்பமைன் டீடாக்ஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் அ கிரேட் பெனிஃபிட். ஏன்னா அந்த ஒரு நாள் டோப்பமைன் டீடாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஃபீல் அந்த நைட்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த டோப்பமைன் டீடாக்ஸ் பண்ணியிருக்கும்போது நைட்டெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாளைக்கு எப்போ வீடியோ, அடுத்த நாள் நம்ம எப்போ எழுந்து வேலை செய்வோம் அந்தமாரி நான் மாறிட்டேன். ஏன்னா அவ்வளோ போர் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு காஞ்சு போய் இருந்தேன். அன்றைக்கி நான் சாயங்காலம் ஜன்னல் கம்பிலாம் எண்ணின்னு இருந்தேன், ஒரு நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் ஆகாயத்தில் உட்காந்து தினமோ பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு போர் அடிச்சனாலும் பார்த்திங்கன்னா என் பிரெயின் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிரெயினுக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால என் பிரெயின் பார்த்திங்கன்னா எதை வேணால் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துச்சு. அன்றைக்கி நான் எனக்கு இருக்கிறதுலே பிடிக்காது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10th ட்ரிக்னாமெட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். எனக்கு அன்றைக்கி நான் டோப்பமைன் டீடாக்ஸ் இருந்தேன்ல, அன்றைக்கி நீங்கள் என்கிட்ட அந்த ட்ரிக்னாமெட்ரி சப்ஜெக்ட் கொடுத்தா கூட நான் விருப்பப்பட்டு அந்த சப்ஜெக்டை படிச்சிருப்பேன், சம்மெல்லாம் போட்டிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என் பிரெயின் அந்தளவுக்கு காஞ்சி போயிருந்துச்சு, அந்தளவுக்கு போராக இருந்துச்சு. ஸோ ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு போரிங்கிற விஷயமே பிடிக்காது. நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணினே இருக்கணும், ஏதாவது ஒன்று நினச்சினே இருக்கும். ஸோ அதோட வேலையே அதான் பார்த்தீங்கன்னா. ஸோ அது வேலையே பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ இந்தமாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி தான் உங்கள் போரிங்ன்ற நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் கட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் இப்போ அல்டிமேட்லி ரொம்ப போர்டாக இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப போர்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாரி பிரெயினுக்கு போர் அடிக்கிறது பிடிக்காது. ஸோ அது போர் அடிக்கிறத தவிர்க்கிறதுக்காக அது என்ன வேணாலும் செய்யும், என்ன வேலையும் வேணால் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்கள் 7 நாள் டோப்பமைன் டீடாக்ஸ் இருக்குது, 8ஆவது நாளைக்கு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பிடிக்காத ஒர்க்கு, பிடிக்காத வேலை, எந்த ஒரு பிடிக்காத விஷயம் உங்ககிட்ட கொடுத்தா கூட நீங்கள் அப்படியே லவ் பண்ணி என்ஜாய் பண்ணி செய்வீங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 7 நாள் பட்னியாக இருந்தவனுக்கு 8ஆவது நாளுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அவன் ரசித்து சாப்பிடுவான். அதே மாதிரி தான் இதுவும். டோப்பமைன் டீடாக்ஸ் இஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா 7 நாளைக்கு இது எதுவுமே இல்லாமல் கட்டுப்படுத்தின்னு இருக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன மாரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் இதெல்லாம் பண்ணிட்டு 2ஆவது நாள் நீங்கள் ஃபோனில் கையில் எடுத்துகிட்டு பட் யூடியூப் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அந்தமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஒரு வாரம், அதாவது கரெக்டாக 1 வீக் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணையும் வாயும் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு மெயினாக சுகர் சொல்ல பார்த்தீங்கன்னா சுகரு
கண்ணை வாயை எல்லாத்தையும் கட்டிட்டு ஒரு வாரம் இது எதுவுமே இல்லாமல் இருக்க போகிறீங்க. ஏன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அப்பயும் இப்பயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லிவ் லாங்கர். அவங்க வாழ்ந்த நாட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. யாருன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் யாருன்னா சந்தோஷமாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருமே இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்போதுமே பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸ் டிப்ரெஸ்டாகவே எல்லாம் சுற்றி இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வி ஆல் ஹேவ் திஸ் டெக்னாலஜி. அதான் மெயின் விஷயமே. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா சூசைட் ரேட் அதிகமாகுது. அந்த ரேட்டு இந்த ரேட்டு எல்லாருமே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாரி பிரெயின் ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட் ஆகிடுச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பாருங்களேன், இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று பெயின் இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த எந்த ஒரு விஷயத்துலையுமே பெயின் இன்வால்வ் ஆகலை. ஸோ அந்த காலத்தில் நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தெலாம் எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு டோபமைன் ஒரு ஸ்பைக் வேணா நம்ம ஒரு பெயினான விஷயம் செஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு டோபமைனே கிடைக்கும். பட் இப்போது எந்த ஒரு பெயின்லையும் போய் நம்ம இன்வால்வ் ஆகணும்னு அவசியமே இல்லை. அதாவது பெயினே இல்லாமல் நமக்கு ப்ளஷர் கிடைக்குது. அடிக்டடாக ஸோ ஒரு பர்சன் அடிக்டடாக மாறதுக்கு காரணமே இதுதான். அவங்களுக்கு ப்ளஷர் வேணும், ஆனால் பெயின் வேணாம். ஸோ பெயினே இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் ப்ளஷரை மட்டும் என்ஜாய் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இட் ஜஸ்ட் பிகம்ஸ் டிஸ்ட்ரக்டிவ். அதாவது நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும். ஸோ எப்போதுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சம் பெயின் இருக்கணும். சப்போஸ் ஒரு டிவி ஷோஸே எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் டிவி ஷோஸ் நீங்கள் உங்களை பார்க்கவே வேணாம் அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் டிவி ஷோஸ் பார்க்குறீங்க. நிறைய பேர் இது ஒரு விஷயம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் டிவி ஷோஸ் பார்க்குறதுக்கு ஒரு டிவி பார்க்குறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ரீல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியோ ஒரு 10 புஷ்அப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ரீல்ஸ் பாருங்கள். 10 ஜிம்மு முடிச்சதுக்கப்புறம் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் அந்த பெயினுக்கு அப்புறம் அந்த ப்ளஷரை நீங்கள் பண்ணுங்கள். பெயினுக்கு அப்புறம் அந்த ப்ளஷர் பண்ணுங்கள். ப்ளஷர் கம்ஸ் பிஃபோர் பெயின். பெயின்ன்றது ரொம்ப முக்கியம். ப்ளஷர் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பெயின் அனுபவிச்சே ஆகணும். ஸோ அதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரோட்டோக்கால். அஃப்கோர்ஸ் இதில் என்ன இப்போ ஒரு இக்கட்டலான விஷயம்னு பார்த்திங்கன்னா யாராலையுமே இது 7 நாளைக்கு ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃபீஸுக்கு போவீங்க, நிறைய பேருக்கு பிஸ்னஸ் இருக்கும், அதேமாரி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, காலேஜில் லீவ் போட்டுலாம் இதை பண்ண முடியாது. ஸோ நீங்களாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சண்டேவாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு சண்டே எடுத்துகிட்டு அந்த ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருங்க. ஃபாஸ்டிங் இருந்துட்டு உங்களோட அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு நாளைக்கு ஃபுல்லாக தொடாதீங்க. அந்த ஒரு நாளைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் டீடாக்ஸில் இருங்க. மிச்சம் 6 நாளும் பார்த்தீங்கன்னா ஃபோனு உங்கள் கையில் இருக்கட்டும். பட் இது எதுவுமே பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பானு, டிவி ஷோ, சிகரெட்டு, ட்ரிங்க்ஸ் எதுவுமே எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வேணால் யூடியூப் பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ தான் பார்க்கணும். ஷார்ட்ஸ்லாம் பார்க்கக்கூடாது சொல்லிட்டேன். ஸோ அந்தமாரிலாம் பார்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு இதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்தமாரி ஃபாலோ பண்ணால் கூட இட் ஹேஸ் அ ஹியூஜ் பெனிஃபிட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 7 நாள் ஒரே வாரம் உங்கள் பிரெயினை நீங்கள் ரீசெட் பண்ண போகிறீங்க. சிம்பிளாக சொல்லலாம் ஒரே நாள் டீடாக்ஸ் இருக்க போகிறீங்க. மிச்சம் ஒரு 6 நாள் ஒரு பார்ஷியலான டீடாக்ஸ் இருக்க போகிறீங்க. அவ்வளோதான். அடுத்து எல்லோரும் சொல்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி ப்ரோ 7 நாள் நாங்கள் டோபமைன் டீடாக்ஸ் பண்ணிட்டேன், 7 நாளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். பட் 8 நாளும் பார்த்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் ரீல்ஸ் பார்க்கணும்னு தோணுது, பான் பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுவாங்க. பட் அது எனக்கு எப்படின்னு தெரியல. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் டோபமைன் டீடாக்ஸே இருந்ததே பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ மை ஒர்க். அதாவது பேசாமல் உங்களுக்கு இப்படி இருக்கலாம், உங்களுக்கும் ஒரு கோல் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கோலே இல்லை, ஆனால் நீங்கள் டோபமைன் டீடாக்ஸ் இருக்குன்னு வைங்களேன், மறுபடியும் நீங்கள் போய் இதில் தான் போய் விழுவீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கோலே இல்லையே. நீங்கள் எதுக்கு இதுக்கு பண்ணுறேன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும். நான் எதுக்கு இதை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் இன் மை கோல்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கோலே இல்லைன்னு வைங்களேன், இப்போ நீங்கள் இதை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? தெர் இஸ் நோ பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் ஒரு கோல் இருக்கணும். கோல் இருந்து இதை பண்ணணும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கோல்ஸுக்கு ஃபோக்கஸ் போயிடும். உங்கள் கோல்ஸை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் கோல்ஸில் டோபமைன்ஸ் அதிகமாக நீங்கள் ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கோல்ஸ் மூலியமாக நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. இது உங்களுக்கு அவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. ஸோ மேபி தெர் வில் பி சம் கேசஸ் 7 நாள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிங்க, பானு அது விட்டு போவாது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் ஆக்சுவலாக நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். டோபமைன் கண்ட்ரோல்னு அந்த வீடியோ போட்டுக்க மாட்டேன். இதுக்கு போன வீடியோ, அதாவது டிஸ்ட்ராக்ஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறன்றது அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா,
இன்ஸ்டாகிராம் டெலீட் பண்ணுங்கள், ஒரு புது லேப்டாப் வாங்குங்க, இல்லைனா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குங்க, அதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா டெக்னாலஜி உங்கள் கையில் இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோபமைன் கண்ட்ரோல் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த டோபமைனை ட்ரிகர் பண்ணுற விஷயத்தை நம்ம முதல்ல கட் பண்ணணும். எது நம்மளை ட்ரிகர் பண்ணணும் பார்த்திங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம கையில் இருக்கிற ஃபோனு தான். எதிரி எங்கேயும் இல்லை, நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரிகர் நம்ம பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரிகரை முதல்ல கட் பண்ணணும். அதை கட் பண்ணால் என்ன பண்ணணும், அதுக்கு இன்னொரு செகண்ட் ஹேண்ட் ஃபோனோ இன்னும் ஒரு லேப்டாப்போ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கணும், ஜெயலலிதா லேப்டாப்போ ஏதோ ஒன்று. ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை வாங்கி வச்சிங்கன்னா அந்த ஒரு ஃபோனில் நீங்கள் ஃபுல்லாக ஃபோன் பேசுகிறது, உங்களோட டீட்டெயில்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் இருக்கட்டும். இன்னொரு ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட ஒர்க்குக்காக வச்சுருங்க. அந்த ஃபோனில் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஷார்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஃபோன் ஜஸ்ட்டு பர்சனல் யூஸுக்காக, அதாவது ஒரு நல்ல யூஸுக்காக, அதில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ எந்த ஒரு டெக்னாலஜியோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? மேபி பட்டன் செல் வாங்கி வச்சுன்னு வைங்களேன், அது கூட ஒரு நல்ல விஷயம் தான். செகண்ட் ஹேண்டில் ஒரு பட்டன் செல்லு கூட வாங்கி வச்சுங்க, இட்ஸ் அ பெஸ்ட். ஸோ அதுதான் டோபமைன் கண்ட்ரோல். ஏன்னா 7 நாள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்தமாரி பான் பார்க்கணும்னு தோணும், ரீல்ஸ் பார்க்கணும்னு தோணும். அதுக்கு முதல்ல நீங்கள் ட்ரிகரை கட் பண்ணணும். ட்ரிகர்னால் நான் எதை கட் பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் புது லேப்டாப், புது ஃபோன். ஸோ பேசிக் டோபமைன் கண்ட்ரோலில் இந்த விஷயம் தான் கவர் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ கடைசியாக நான் என்னென்னலாம் சொன்னேன்றதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட், அதாவது உங்கள் பிரெயின் ரொம்ப ஹைலி ஸ்டிமுலேட்டடாக ஆகிடுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காது. அதுதான் ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டோபமைனோட சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்தமாரி ஹைப்பர் ஸ்டிமுலேட்டடான உங்கள் பிரெயின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எந்த ஒரு விஷயத்துலையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காது. ஸோ அந்தமாரி சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்வர்த்தியாக ஃபீல் ஆகும், டெய்லியும் ஆங்ஸைட்டியாக இருக்கும், ஐசோலேட்டாக இருப்பீங்க, தனியாக இருப்பீங்க, அன்வர்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க, அப்புறம் வாழ்க்கையே பிடிக்காது, எதுக்குடா உயிர் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் லோ டோபமைனோட எஃபெக்ட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ அப்படி இந்தமாரி எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் டோபமைன் டீடாக்ஸ் இருந்தே ஆகணும். அப்புறம் டோபமைன்னா என்னென்னு கிளியராக பார்த்தோம். டோபமைன் இஸ் ஈக்குவல் டு சிம்ப்ளி மோட்டிவேஷன். அப்புறம் 4வது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெயின் பிஃபோர் ப்ளஷர். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க, அந்த விஷயம் ஒரு பெயினே இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ளஷர் கொடுத்துச்சுன்னா, வலியே இல்லாமல் ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சுன்னா, தயவுசெய்து அந்த விஷயத்தை செய்யாதீங்க. ஏன்னா அந்த விஷயம் ப்ராபப்ளி கெட்டதாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் இந்த ரீல்ஸு, பானு, சிகரெட்டு, தம்மு, அந்தமாரி ஒரு கெட்ட விஷயங்கள். ஸோ இப்போது நீங்களே ஏதாவது ஒரு பெயினான ஒரு விஷயத்தை, சப்போஸ் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தோணும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தோணும், பான் பார்க்கவோ இல்லை ரீல்ஸ் பார்க்கவோ தோணாமலாம் இருக்காது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 50 புஷ்அப்ஸோ 100 புஷ்அப்ஸோ மேக்ஸிமம் புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு பாருங்களேன். தெர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் அந்த எஃபெக்ட், அந்த பான் பார்க்குற எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். ஐ பிலீவ் தட். ஏன்னா நானே நிறைய தடவை பண்ணிக்கிறேன். ஏன்னா பெயின் பிஃபோர் ப்ளஷர். ஸோ அதுதான் 4வது விஷயம். 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீசென்டைசேஷன். அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, ரீல்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா பிரெயின் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டீசென்டைஸ் ஆகிடும். அதாவது நமக்கு நார்மலாக எந்த ஒரு விஷயங்களும் பிடிக்காது, நமக்கு வேலை செய்கிறது பிடிக்காது, நம்ம கோல்ஸ் நோக்கி ஓடுறது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தென் நம்ம எதுக்கு வாழ்கிறோம்? ஸோ அந்தமாரி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தென் கண்ணை மூடிட்டு நீங்கள் டோபமைன் டீடாக்ஸ்குள்ளே இறங்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அப்ஸ்டைனிங் டெக்னாலஜி ஃபார் 7 days. டெக்னாலஜிலேருந்து ஒரு 7 நாள் கொஞ்சம் தள்ளி வரணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நாள் நீங்கள் டோபமைன் டீடாக்ஸ் சண்டேயில் இருந்துட்டு மிச்சம் 6 நாள் உங்கள் ஃபோனில் யூடியூப் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 2வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பி போர்டு. அதாவது நான் அந்த 7 நாள் டோபமைன் டீடாக்ஸில் மட்டும் போர்டாக இருக்க சொல்ல, லைஃப் லாங் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டான லைஃபே வாழ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ உங்கள் லைஃப் போர்டாக வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஏன்னா சின்ன விஷயத்துலேருந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சப்போஸ் இளையராஜா அந்த போன ஜென்ரேஷனில் பிறகு பதில் இந்த ஜென்ரேஷனில் பிறந்தார் வைங்களேன், அவர் இளையராஜாவை மாறி இருப்பான்றது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குது. நம்ம போர்டம் அந்த ஒரு வாய்ப்பே கிடையாது. எப்போ நம்ம ஒரு கம்ப்ளீட்டான ஒரு போர்டமில் இருக்கிறோமோ அப்போ தான் வி கேன் மேக் அ குட் ஆர்ட். அப்போ தான் ஆர்ட்டே நம்மளால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸே நம்ம மைண்டுக்கு வரும். 3வது பார்த்தீங்கன்னா, போர்டம் மேக்ஸ் லைஃப் குட். நான் சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போர்டம் உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும். பி போர்ட். ஸோ இந்த 7 நாள் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, டோபமைன் கண்ட்ரோல். ஸோ எல்லோரும் என்ன நினச்சிடறாங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த 7 நாள் மட்டும் வாயையும் கையையும் கட்டி நான் இருந்துட்டேன்னா என் லைஃப் அவ்வளோ தான் செட்டில், நான் இந்த ஒரு அடிக்டட் பிஹேவியர்ஸில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், என் லைஃபே சேஞ்ச் ஆகிடும் அப்படிலாம் இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைஃப் லாங் பண்ணணும்.
ஏன்னா நீங்கள் லைஃப் லாங் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ அது நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் அவுட் த ட்ரிகர்ஸ். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேட் ஹேபிட்டை ட்ரிகர் பண்ணுற விஷயத்த நம்ம கூடயே வச்சுருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தனியாக ஒரு லேப்டாப் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் செப்பரேட்டாக கிளியராக அதுக்கு ஒரு 50 நிமிஷம் பேசியிருப்பேன். ஸோ அதுக்கு போய் பாருங்கள், அதான் செப்பரேட் வீடியோ. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பை அ லேப்டாப் அது செகண்ட் ஹேண்ட் ஃபோன். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பி கான்ஷியஸ். இனிமேட்டாக அது அசால்ட்டாக இருக்காதீங்க, பி கான்ஷியஸ். அதாவது இது இந்த டோபமைன் தெரியாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோபமைன் உங்களை அன்கான்ஷியஸாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருந்துச்சு. இப்போது யூ ஆர் கான்ஷியஸ். ஸோ மேக் த அன்கான்ஷியஸ் கான்ஷியஸ். ஸோ அதோட சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.